புள்ளைய குத்திட்டான் சார். என் புள்ளைய குத்திட்டான், அவனை விடவே மாட்டேன். திருச்சி அருகே நண்பரின் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவளர்ச்சோலையை சேர்ந்த நாகேந்திரன் என்பவர் பெண் ஒருவரை ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. நாகேந்திரன் காதலை ஏற்று திருமணம் செய்து கொள்ளுமாறு அவரது நண்பர் ஜீவா அப்பெண்ணை அணுகி வலியுறுத்தியதாகவும் இதை செல்போனில் பதிவு செய்து தமது அண்ணன் விக்னேஷிடம் அப்பெண் காட்டியதாகவும் தெரிகிறது. இது தொடர்பாக நாகேந்திரனை விக்னேஷ் தட்டி கேட்டதாகவும் உடனே தமது நண்பர்கள் சிலரை அழைத்துச் சென்று நாகேந்திரன் விக்னேஷை பதிலுக்கு மிரட்டியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் அரிவாளால் வெட்டி கொண்டதாகவும் அதில் நாகேந்திரனின் நண்பர் நெப்போலியன் உயிரிழந்ததாகவும் போலீசார் கூறினர். நெப்போலியனின் உடல் வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை முன் அவரது உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். சண்டை நடந்து போய் விலைக்கு விட தான் சார் போயிருக்கிறேன். நான் சரி வந்துடுவான்னு சொல்லி நான் மீன் அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் சார். போயிட்டு வந்து திரும்பி பார்க்குறேன், உள்ளே ஆளாட்டம் கிடாங்க சார். அதுக்கப்புறம் அந்த பையன் எல்லாம் நாங்கள் தேடிட்டு போனால் பிள்ளைங்க எல்லாம் கருப்பில் கொடுத்து மூச்சே உயிரே இல்லை. பையனில் வண்டியை கூட்டிக்கிட்டு நான் ஒன்றுமே இல்லை. இந்த கொலைக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? கொலைக்கான காரணம் புள்ளைய குத்திட்டான் சார். என் புள்ளைய குத்திட்டான் சார். என் புள்ளைய குத்திட்டான், அவனை விடவே மாட்டேன். போலீஸ் இருந்தாலும் சரி நான் விட மாட்டேன். என்னை கொண்டாந்து அந்த பழைய முண்டாட்டியை விட்டு அவன் பூராத்தையும் என்னை காமிக்கணும். அப்படியே அவங்க வீட்டில் போய் பேசினப்போ வந்து அவங்க உள்ளே விட்டு பூட்டிட்டாங்க. நாங்கள் வெளியே நின்று தான் பேசணும். பேசிட்டு சண்டைலாம் முடிஞ்சு வெளியே வந்துடும். நாங்கள் எசனாகுரங்கிற ஊர்லேருந்து ஒரு 4 பேருங்க வந்தாங்க. மீதி அந்த தெருவில் வந்து ஒரு 10 பேர். நாங்கள் வண்டியில் ஒரு சின்ன பையன் வந்து மாட்டிக்கிட்டான். உள்ளே அவனை அடித்து போட்டு கீழே போட்டு 10 பேர் சேர்ந்து பைப்புலேயே அடிக்கிறாங்க. உள்ளே போய் தேக்க போன இடத்துல வந்து நெப்போலிங்கிற பையனை வந்து கழுத்தில் இந்த ஷோல்டர்டே குத்திட்டாங்க. மீதி பேரை வயிற்றுல கிழிச்சிட்டாங்க. இப்போ எனக்கும் இங்கே கிழிச்சிட்டாங்க. நான் தள்ளி விட்டு வந்துட்டேங்க. இல்லை இப்போ நீங்கள் விக்னேஷ் வீட்டுக்கு என்ன வடக்கி தெருக்கு போனோம் சார். எதுக்காக விக்னேஷ் வீட்டுக்கு போனீங்க? என்ன பிரச்சனை சார்? ஒரு அண்ணன் சப்போர்ட்டுக்காண்டி நாங்கள் போனோம் அந்த இடத்துல. இல்லை என்ன மோட்டிவ் வேணும்? என்ன அந்த அண்ணனை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க வந்த இடத்துல. அது வரைக்கும் தான் சார் தெரியும். சொசைட்டியில் வச்சு அடிச்சுட்டாங்க. அடித்ததில் நாங்கள் அந்த அங்கே வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க, வாங்க போய் கேட்போம். போய் கேட்க போன இடத்துல தான் அந்த மாதிரி கத்தியில் வந்து சப்போர்ட்டுக்காண்டி போன இடத்துல தான் இந்த மாதிரி காதல் பிரச்சனை. அந்த பொண்ணை கூட்டி சார், பொண்ணை நேரில் கூட்டி சார். காதல் பிரச்சனை பார்த்துருவோம். காதல் பிரச்சனை ஒன்றும் கிடையாது சார். அந்த அண்ணனை வந்து நம்ம ரிலேட்டிவ் சார் இங்கே உள்ளே இருக்காங்க. அந்த அண்ணன் அவங்க வந்து இப்போ அந்த வெள்ளனூர் சார். அவர் சொந்தக்காரங்க வந்து போகிறதுல அந்த பஸ் ஸ்டாண்டில் வச்சு அடிச்சு விட்டாங்க. அடிக்கவும் நாங்கள் அடுத்த நாள் சப்போர்ட்டுக்கு போய் அடிச்சேன்னு கேட்க தான் போனோம். அவங்க தோப்புலாம் வந்து இங்கே தான் தங்கி இருந்திருக்காங்க பண்ணுறதுக்காண்டி. நாங்கள் கவனிக்கலாம். அதை உள்ளே வந்து குத்திட்டாங்க.